ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவப்பு டெக்சாஸ் சிலிட் மீனை இனப்பெருக்கம் பண்ணணும்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா ரொம்ப கஷ்டம் இல்ல. தொட்டி சைஸ் குறைஞ்சது 100 கேலன் இருந்தா நல்லா இருக்கும். 150 முதல் 200 வரை கேலன் போட்டா ஜோடி சண்டை போடாம அழகா வாழும். சின்ன தொட்டில வச்சா ஆம்பளை மீன் பெண்ணை அடிச்சு செத்துடும். தண்ணி கண்டிஷன் pH 7.5 முதல் 8.5 வரைக்கும் வேணும். காரத்தன்மை அதிகமா இருக்கணும். கடினத்தன்மை 5 முதல் 15 வரை DGH இருந்தா சூப்பர். டெம்பரேச்சர் 26 முதல் 29 பாகை செல்சியஸ் வரை வச்சுக்கோ. அதுக்கு மேல போனா மீன் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். வடிகட்டி ஃபில்டர் இவங்க ரொம்ப அழுக்கு பண்ணுவாங்க. அதனால வலுவான கேனிஸ்டர் ஃபில்டர் அல்லது சம்ப் போடணும். தண்ணி எப்பவும் கிளியரா இருக்கணும். இனப்பெருக்க தளம் தட்டையான பாறை, பெரிய கல் அல்லது செராமிக் டைல். 2 முதல் 3 வரை செமி தடிமனா இருந்தா போதும். போட்டு வை. பெண் மீன் அதுலதான் முட்டை போடும். ஜோடி எப்படி உருவாக்கறது? 6 முதல் 8 வரை மீன் சின்ன வயசுல இருந்தே ஒரு தொட்டில வளர்த்தா தானா ஜோடி ஆயிடும். வேற தொட்டியில இருந்து ஆம்பளை பெண்ணை போட்டா சண்டைதான் வரும். நல்ல ஜோடி அமைஞ்சா ஆம்பளை மீன் நடனமாடி நிறம் மாத்தி பெண்ணை கவருவான். முட்டை போடுறது பெண் ஒரு தடவைக்கு 500 முட்டை வரை போடும். ஆம்பளை மீன் அதை ஃபேன் பண்ணி ஆக்சிஜன் கொடுத்து பாதுகாக்கும். 2 பேரும் மாறி மாறி காவல் காக்கும். ரொம்ப அழகான காட்சி. முட்டை பொரிக்கிற நேரம் 28 முதல் 30 பாகை செல்சியஸ் வரை. 48 முதல் 72 வரை மணி நேரத்துல முட்டை பொரியும். வெள்ளை முட்டைனா ஃபங்கஸ், உடனே எடுத்துடுங்க. குஞ்சு வளர்ப்பு குஞ்சு பொரிஞ்சதும் முதல் 5 முதல் 7 வரை நாள் முட்டையோடு இருக்கிற யோக் சாக்ல இருந்தே சாப்பிடும். அதுக்கு அப்புறம் வலதுபுறம் நோக்கிய அம்பு புதுசா பொரிஞ்ச ஆர்டீமியா பிரைன் ஷ்ரிம்ப். வலதுபுறம் நோக்கிய அம்பு மைக்ரோவார்ம். வலதுபுறம் நோக்கிய அம்பு கிரஷ் செய்த ஃப்ளேக் ஃபுட் கொடுங்க. நாளொக்கு 4 முதல் 5 வரை தடவை சாப்பாடு போடணும். குஞ்சை எப்போ தனியா எடுக்கிறது? பெற்றோர் மீன்கள் முதல் 2 முதல் 3 வரை வாரம் குஞ்ச பாதுகாக்கும். ஆனா பிறகு சாப்பிடவும் தொடங்கிடும். அதனால 2 முதல் 3 வரை வாரத்துல குஞ்சை தனி தொட்டிக்கு மாத்திடுங்க. எக்ஸ்ட்ரா டிப்ஸ்: சில பேர் ஃப்ளவர் ஹார்ன் உடன் கிராஸ் பண்ணி இன்னும் பெருசு செம ரெட் கலர் வர்றா மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஹைப்ரிட் ரெட் டெக்சஸ். நீங்க பியூர் லைன் தான் வேணும்னா கவனமா ஜோடி செலக்ட் பண்ணுங்க. தொட்டில லைட்டை கொஞ்சம் கம்மியா வச்சா மீன் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும்.